ஹாய் ஆல். அதாவது ஏப்ரல் 22, 2026 அன்னைக்கு டெல்லியில ஒரு கொடூரமான சம்பவம் அப்படிங்கிறது நடந்தேறி இருக்கு. அந்த செஞ்சது வேற யாரும் கிடையாது. இந்த இமேஜ்ல காமிக்கிற ராகுல் மீனா அப்படிங்கிற ஒரு 23 வயசு பையன் தான். அதாவது ஐஆர்எஸ் ஆபீசர், இந்தியன் ரெவன்யூ ஆபீசர் அப்படிங்கிற ஒரு சிவிலியன் போர்ஸ்ல வேலை பார்க்கிறவரு. அவரோட மகள், அவங்களுக்கு 22 வயசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களோட வீட்லயே அவங்க ரொம்பவே கொடூரமா செக்ஷுவலி அசால்ட் பிளஸ் ப்ரூட்டாலிட்டி மர்டர், அந்த அளவுக்கு ப்ரூட்டலா ஒரு மர்டர் அப்படிங்கறது நடந்திருக்கு. ஏன் இந்த பையன் அந்த மாதிரி பண்ணா, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது ஏப்ரல் 22, 2026 அன்னைக்கு காலையில 6 மணிக்கே இந்த பையன் இந்த ஐஆர்எஸ் ஆபீசர் அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டான். ஓகே, யார் இந்த பையன் அப்படின்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது. இவங்க இந்த ஐஆர்எஸ் ஆபீசரோட வீட்டுல கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு 8 மாசமா வேலை பார்த்த பையன் தான். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, அந்த 8 மாசம் அவன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதாவது ஆன்லைன் கேமிங் பண்றது. அந்த ஆன்லைன் கேமிங்ல பணம் வச்சு விளையாடுறது. சோ இதனால என்ன பண்றாங்கன்னா சக ஒர்க்கர்ஸ் அவங்ககிட்ட பணம் வாங்குறது, அவங்களுக்கு அதை திருப்பி கொடுக்காம இருக்கிறது. சோ இந்த மாதிரி ஒரு பல சம்பவங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது அந்த ஐஆர்எஸ் ஆபீசருக்கு தெரிய வருது. அவர் என்ன சொல்றாருன்னா கண்டிச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் அது சரிப்பட்டு வரல அப்படிங்கிறப்போ ஒரு மாசம் 1.5 மாசத்துல அவரை அதாவது இந்த சம்பவம் நடக்கிற ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி அவனை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாரு. இதுக்கு மேல அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளம்ப சொல்லிட்டாரு. அவனும் போயிட்டான். ஓகே, ஆனா இவன் அந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு என்ன பண்றான்னா முதல் நாள் ராஜஸ்தான்ல தான் இருந்திருக்கான். ராஜஸ்தான்ல அவனோட ஃப்ரெண்டோட வீட்டுல இருந்திருக்கான். அந்த ஃப்ரெண்டுமே அவனுக்கு இந்த ஆன்லைன் கேமிங் மூலமா தான் கிடைச்சிருக்காங்க. ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கான். ஆனா அங்கேயுமே ஒரு தவறு செஞ்சிருக்கான். அங்கேயுமே இந்த அவங்க ஒய்ஃப்னு ஐ மீன் அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்களே, அவங்களோட ஒய்ஃபையுமே ஒரு செக்ஷுவலி அசால்ட் அப்படிங்கறத செஞ்சுட்டு அந்த பெண்ணை மிரட்டி நீ வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த பெண்ணையுமே லைக் என்ன சொல்றது, பயங்கரமா மிரட்டி அந்த பெண்ணுமே அந்த விஷயத்த வெளில அப்போதைக்கு சொல்லல. அதுக்கப்புறம் ஒரு 3 மொபைல் போன் இவனோட கையில இருந்திருக்கு. அது மேபி அது ஒரு சாட்சியா மாறிடும் அப்படின்னு நினைச்சானோ என்னமோ தெரியல. அந்த மொபைல் போன் எல்லாம் வித்துட்டு அதுல வர காசு கையில எடுத்துக்கிட்டு ஒரு கார் புக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5,000 6,000 ஒரு கார் புக் பண்ணி ராஜஸ்தான்ல இருந்து டெல்லியில, அதாவது இந்த கைலாஷ் ஹில்ஸ்ல தான் இவங்க இந்த ஐஆர்எஸ் ஆபீசரோட வீடு அப்படிங்கிறது இருக்கு. அங்க இந்த கார்ல ஏறி வரான். சரி, வந்தவன் அட்லீஸ்ட் அந்த டிரைவருக்கு காசு கொடுத்தானான்னு கேட்டா அந்த டிரைவருக்குமே காசு கொடுக்கல. காசு கொடுக்காமவே கார்ல இருந்து இறங்கி அவன் பாட்டுக்கு இவங்களோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டான். இவன் இந்த வீட்டை விட்டு வேலையில இருந்து நின்னாலுமே இவனுக்கு இந்த வீட்டுல எல்லாரும் எத்தனை மணிக்கு இருப்பாங்க, இந்த வீட்டோட சாவிங்கிறது எங்க இருக்கும், அந்த விஷயம் எல்லாமே இவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இவங்க வீட்டுல அந்த ஐஆர்எஸ் ஆபீசர் கப்பல் அப்படிங்கிறவங்க, அவங்க அம்மா அப்பா, அந்த பொண்ணோட அம்மா அப்பா 2 பேருமே காலையில ஜிம் போகிற வழக்கம் இருக்கு. அவங்க காலையில ஒரு 6 to 7 மணிக்கெல்லாம் ஜிம் போயிடுறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சவன் விடிகாலையிலேயே அந்த வீட்டுக்கு வர்றான். அண்ட் மோரோவர் இப்ப இந்த பொசிஷன்ல இருக்கவங்க கண்டிப்பா வீட்டுல எல்லாமே செக்யூரிட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். மோரோவர் அது இவங்க இருக்கிறதுமே ஒரு கேட்டட் கம்யூனிட்டியான பிளேஸ் தான். சோ அந்த இடத்துலமே இந்த செக்யூரிட்டி எல்லாம் இருந்தாலுமே எப்படி இவனால தாண்டி போக முடிஞ்சது அப்படின்னா, இவனுக்கு ஆல்ரெடி இவன் அந்த இடத்துல ஒர்க் பண்ணிருக்கான். இவன் ஒரு பழக்கப்பட்ட முகம், அதனால இவன் வேலைக்கு தான் வரான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த செக்யூரிட்டி லேயர்ஸ் எல்லாமே தாண்டி அவனால அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியுது. ஆனா வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் எப்படி வீட்டுக்குள்ள என்ட்ராக முடியுதுன்னா, அவனுக்கு இந்த சாவிங்கிறது இந்த ஷூ ரேக்ல தான் வைப்பாங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அது மூலமா அந்த சாவியை எடுத்து அவனே அந்த கதவை திறக்கிறான். சரி, வீட்டுல யார் இருந்தான்னு பார்த்தா வீட்டுல அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, 2 பேருமே ஜிம்முக்கு போயிருக்காங்க. அவங்களோட மகள். இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்களோட ஒரு ரெப்யூட்டட் ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டியில அந்த பொண்ணு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு she is an UPSC aspirant. அதாவது preliminary எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப விகரஸா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. சோ அந்த மாதிரி சமயத்துல அவ ஃபுல்லாவே படிச்சுட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அந்த கீயை எடுத்து கதவை திறந்து உள்ள போய் அந்த பெண்ணை ரொம்பவே மிக கொடூரமா ஒரு செக்ஷுவலி அசால்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணி அந்த பொண்ணை பயங்கரமா, அதாவது அடிச்சு, என்ன சொல்றது, ஒரு கொடூரமான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு அங்க பக்கத்துல அண்ட் மோரோவர் அங்க சில கேஷ் எல்லாமே இருந்திருக்கு. அதுக்கும் ஆக்சஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிருக்கான். கொஞ்சம் பணத்தையும் அங்க இருந்து எடுத்துட்டு இருக்கான். பிளஸ் அங்க உள்ள மொபைல் இருக்கும் இல்லையா, அந்த மொபைல் சார்ஜர் அதை வச்சு என்ன பண்ணிருக்கான்னா அந்த பெண்ணோட கழுத்தை போட்டு நல்லா டைட்டா கட்டி அந்த பெண் அந்த இடத்துலயே ரொம்பவே கஷ்டப்பட்டு
இறந்தும் போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான்னா, இவன் வந்து கையில ஒரு பேக் பேக் எடுத்துட்டு வந்திருக்கான். அதை நான் எப்படியுமே இவனோட ட்ரெஸ் எல்லாத்துலயுமே அந்த பிளட் அப்படிங்கிற ஸ்டெயின் இருக்கும் அப்படிங்கறதுனால அங்கவே அவன் வேற ஷர்ட் அப்படிங்கறது போட்டுட்டு அந்த பேக் பேக்கையுமே எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்ன பண்ணிட்டான்னா, ஒரு ஐ திங்க் இவன் எல்லாமே ஆனா எல்லாமே பண்ணது எல்லாமே இதுல ஒரு பிளஸ் என்னன்னா, இது எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதாவது இவன் உள்ள வந்தது, வெளில போனது எல்லாமே. அதுக்கப்புறம் வெளில போகும்போது ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை வந்து பிடிச்சு அதை ஹயர் பண்ணி அதை வழியா ஏறி அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். இது அப்படிங்கிறது இந்த கைலாஷ் ஹில்ஸ், அதாவது டெல்லியில ஒரு அமர் காலனி அப்படிங்கிற பிளேஸ்ல தான் நடக்குது. அங்கதான் அவங்களோட இடம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் அங்கிருந்து என்ன பண்றான்னா, ஒரு ஹோட்டல் துவாரகா அப்படிங்கிற பிளேஸ்ல ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஆட்டோ ரிக்ஷாலே தான் அந்த ஹோட்டலுக்கு போயிடுறான். அதுக்குள்ள அவங்க அம்மா அப்பா வந்து ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தன்னோட மகள் இப்படி இருக்காங்க அப்படின்னோன்னா அவங்க எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இவங்க மகள் வந்து ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறமா திரும்ப அந்த சிசிடிவி உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது தெளிவா தெரியுது. அப்பதான் தெரியுது, இவனை ஆல்ரெடி நாங்க வந்து வேலையை விட்டு நிப்பாட்டிட்டோம், இவன் ஏன் இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் அவன் ட்ராக் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அவனை கைதுமே செஞ்சிடுறாங்க. அப்பதான் வந்து அந்த டிரைவர், அவனை இங்க ராஜஸ்தான்ல இருந்து கூட்டிட்டு வந்த டிரைவர், இது எல்லாமே அவங்களை விசாரிச்சு பார்க்கும்போது இந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வருது. இது எல்லாத்துக்கும் மேல அந்த ராஜஸ்தான்லயும் அங்க ஒரு பெண்ணை வந்து இவன் இதே மாதிரியான இது எல்லாத்துக்குமே வந்து பல நாட்கள்லாம் வந்து கேப் கிடையாது. அந்த பெண் அந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் பண்ணிட்டு அடுத்த சில மணி நேரங்களே கேப் புக் பண்ணி டெல்லிக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தையுமே அவன் வந்து செஞ்சிருக்கான். நினைச்சு பார்க்கவே வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு. போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு இவனை கஸ்டடியில எடுத்து இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இவன் தான் பண்ணலாம், இல்ல எதுவும் என்ன ஜென்ரலா இது ஏதாவது ஒரு சைக்கோபாத்தான ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சாதான் இன்னுமே ஏதாவது திடுக்கிடும் தகவல்கள் இருக்கா, இல்ல இதுதான் காரணமா அப்படிங்கிறமான விஷயம்ங்கிறது தெரிய வரும். ஏன் வந்து இவன் இந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிறது, இது வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கமா, இல்ல இந்த பையனுக்கு இதேதான் பழக்கமா அப்படிங்கறது நமக்கு இனிமே இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சாதான் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.